श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च अप्रतिद्वन्द्वः सरैनं जहिरावणिम्। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत रघुनंदन परब्रह्मणे नमः। திருமாமகள் கேள்வன் திருவடிபணியும் திருவுடையீர் இன்றைய தினத்திலிருந்து 15 நாட்கள் மனத்துக்கினியானுடைய மாசுபடா புகழை பேசுதற்குரிய வாய்ப்பினை அடியேனுக்கு நல்கியமைக்காக ஆஸ்திக சமாஜத்தாருக்கு தலையலால் கைம்மாறிலேன் என்று நன்றி சொல்லிவிட்டு திரிவேணி ராமாயணத்தை முன் பேசின இருவரும் மொழிந்தார்கள். வான்மீகனுடைய ராமாயணம், கம்பனுடைய ராமநாடகம், துளசிதாசனுடைய ராமாயணம் ஆகிற 3 ராமாயணங்கள். நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அதை அறிமுகப்படுத்தும் பொழுது கங்கை யமுனை சரஸ்வதி இந்த 3ம் கலந்துன்னு சொன்னார். அவர் அருமையாகத்தான் சொன்னார். ஆனால் கதைக்கு வந்தவர்களை கங்கா யமுனா சரஸ்வதி பார்ப்பதற்காக நீங்கள் சென்று விடலாம் என்று சொல்லும்படியாக அது அமைந்தது. நான் அடியேன் என்ன செய்ய போகிறேன் என்றால், தற்காலத்திலே காஃபி அருந்தாதவனே கிடையாது. காஃபி என்றால் அதற்கு நல்ல டிகாஷன் வேணும். இந்த வெறும் டிகாஷனை யாரும் சாப்பிட முடியாது, கசக்கும். அதுதான் வால்மீகி ராமாயணம். சம்ஸ்கிருதம்னாலே ஒரு கசப்பு, ஆனால் அதான் மூலம். டிகாஷன் இல்லைன்னா காஃபி இல்லை. ஆக வால்மீகி ராமாயணமாகிற அந்த டிகாஷனில் கம்பனுடைய தெள்ளு தமிழாகிற பாலை கலந்து துளசிதாசனுடைய தோகாக்களாகிற சர்க்கரையை அளவோடு இட்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்களாலே சூடேற்றி ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களாகிற வெள்ளி கோப்பையிலே உங்களுக்கு பருகத்தரத்தான் அடியேன் வந்திருக்கு. ஆக ராமாயணம் என்பது பகவானுடைய அவதாரங்களிலே பகவானுடைய அவதாரங்களிலேயே நனிசிறந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். பகவானை அவதாரம் பண்ணுகிறான்னு சொல்கிறோம். அவதாரம் அவதாரம்னா அவதரதீத்யவதாரம். அவதரத்தின்னா இறங்குகிறான்னு அர்த்தம். இறங்குகிறான் என்றால் வைகுந்த வான்நாட்டிலிருந்து மண்ணோர்கள் வாழ்கின்ற இந்த மண்ணாட்டிலே வந்து திருவடி வைக்கிறானே, அதுவும் இறங்குதல் தான். தான் உயர்ந்த க்ஷத்திரிய குலத்திலே பிறந்தும் கூட ஒரு வேடுவச்சியான சபரி, ஒரு வேடனான குகன், ஒரு அரக்கனான வேடனன்,
இவர்கள் அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு அவர்களோடு கலந்து பரிமாறினானே, அது ஒரு இறங்கு. இந்த அவதாரம் என்பதற்கு அதான் அர்த்தம். பகவான் கீதையில் சொல்கிறான், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தன்னுடைய அவதாரத்துக்கு 3 பயன்களை சொல்லுகிறான். முதல் பயன் சாதுக்களை காப்பது, 2வது பயன் தீயவர்களை அழிப்பது, 3வது பயன் அறத்தை நிலைநாட்டுவது. இதுதான் என்னுடைய பிறவிக்கு பயன்னு பகவான் சொல்கிறான். இந்த 3ல் ஆதிசங்கர பகவத் பாதாள் இடத்துல வியாக்கியானத்தை சேவிங்கோ அருமையாக பண்ணியிருக்கார். முதல்ல பரித்ராணாய சாதுனாம்னு சொன்னான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்னான், விநாசாய துஷ்கிருதாம்னு சொல்ல வேண்டியதானே. அங்கே ஒரு அனுக்த சமுச்சயம்னு வேறு விட முடியல. விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்று உண்மை இட்டிருக்கிறார். இது ஏன் என்றால், ஒரு உழவர் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேர் அந்த வழியாக வருகிறார்கள். இந்த உழவருக்கு பயிரிடுகை பிரதானமான தொழிலா, புல் புடுங்குகை பிரதானமான தொழிலா அப்படின்னு இன்னொருத்தனை கேட்குறான். ஒருத்தன் சொல்கிறான், இல்லைப்பா, பயிரிடுகை தான் பிரதானம், அந்த பயிருக்கு இடையூறாக இருக்கிற புல்லையும் பிடுங்குகிறான், அப்பிரதானத்தில் வந்துடுறது. அந்த மாதிரி சாது சம்ரட்சணம், தர்ம சம்ஸ்தாபனம் என்ற பயிர்களை வளர்க்க வந்த பகவான் அதற்கு இடையூறாக இருந்த ராவணாதிகளையும் அழித்தானே தவிர தீயவர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. சங்கல்ப மாத்திரேன தான் இருந்த இடத்திலிருந்தே நஷ்டோபவன் எம்பெருமான் சங்கல்பிச்சுட்டான்னா ராவணாதிகள் அழிந்து போவார்கள். அதற்காக இவ்வளவு தூரம் வர வேண்டுவதில்லை. வந்தது எதற்குன்னு பார்த்தா சாது பரித்ராணம். சாதுங்கிறவன் ஆறுன்னு கேட்டால் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம்னு கீதையில் சொன்னானே. என்னிடத்திலேயே மனத்தை வைத்தவர்களாய், என்னுடைய கதைகளை கேட்டு இன்புறுகிறவர்களாய், என்னை பிரிந்தால் ஒரு கணம் வாழ மாட்டாதவர்களாய் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களே சாதுக்கள்னு பகவான் சொல்லிருக்கான். அந்த மாதிரி சாதுக்கள் தண்டகாரண்ய ரிஷிகள், விபீஷணாழ்வான், அக்ரூரன், மாலாகாரன், விதுரன் முதலானவர்கள். அவர்கள் என்ன ஆசைப்படுவார்கள்? பெருமானை கண்ணார காண வேண்டும், அவன் வாயிலிருந்து ஒரு பணிமொழி கேட்க வேண்டும், அவன் திருவடியை அணைய வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார்கள். அப்படி சங்கல்பத்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. தான் திருமேனியோடு வந்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும். ஆகையாலே அந்த சாது பரித்ராணத்துக்காகவே எம்பெருமான் திருக்கோலம் கொண்டு வந்தான் என்பதுதான் உண்மை. இதே பகவான் இன்னொரு இடத்துல சொல்றான், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியகம்னா. நன்னா கவனிக்கணும். ஒரு பெரிய கவிஞனாக இருந்தால், பெரிய அறிவாளியாக இருந்தால் கூறியது கூறல்ங்கிற குற்றம் வரப்படாது, புனருக்தி தோஷம் ஏற்படக்கூடாது. இதான் பரித்ராணாயங்கிற ஸ்லோகத்தில் தன்னுடைய அவதாரத்துக்கு காரணத்தை சொல்லிட்டான். மறுபடியும் யதா யதாகி தர்மஸ்யங்கிற ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கிருஷ்ணனுடைய வாக்கில் புனருக்தி தோஷம் வருகிறதே என்ற ஐயப்பாடு நமக்கு நேரலாம். அங்கே என்ன சொன்னான் தெரியுமா? நான் பிறந்து இந்த உலக மக்களை திருத்த பார்த்தும் இயலாது போனால் இந்த மக்களோடு ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை, ஒரு ஞானியை இங்கே பிறப்பித்து அவர்களாலே சம்சாரிகளை திருத்துவேன்னு எம்பெருமான் சொன்னான். தன்னுடைய அவதாரம் பயன்படாத போன போது ஆத்மானம் சிருஜாமியகம், ஆத்மானம் ஞானி து ஆத்மைவ மேமதம், ஞானி என்பவன் என் உயிருக்கு சமமானவன் பகவான் சொல்றான். ஆத்மானம் சிருஜாமியகம்னா ஞானினம் சிருஜாமி, ஞானிகளை பிறப்பிக்கிறேன்னு சொன்னான். அதனால பக்தர்கள் பிறந்ததும் கீதையில் சொல்லப்பட்டது, பகவான் பிறந்ததும் கீதையில் சொல்லப்பட்டது. நன்னா கவனிக்கோ. அமாவாசை பிராமணம் பின்னால் கணத்து மேடையில் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக வெள்ளி சொம்பை கயத்தில் கட்டி விட்டான்.
கயறு லூஸாக போச்சு, சொம்பு உள்ளே படுத்து. எங்கே உள்ளே படுத்து? கணத்துக்குள்ளே படுத்து. அவன் சரி போனாபுரன்னு விடுவானா? அடுத்தவன் சொம்பு விழுந்தாலே இறங்கணும்னு பார்ப்பான். தன் சொந்த சொம்பு, அதுலேயும் வெள்ளி சொம்பு, விடமாட்டான். அது மேலாக இருந்தால் கூடையில் கல்லை போட்டு கட்டி எடுத்து விடலாம். அடியில் பாசத்தில் போய் படிஞ்சு கொடுத்து அதை எடுக்கணும்னா இவன் இறங்கணும். கிணத்துல இறங்கி ஒரு முழுக்கில் ஆட்டுறாது, அது பாசத்தில் ஆட்டுருக்கு. ஒரு 7-8 முழுக்கு போட்ட பிறகுதான் அந்த செம்பை கையில் எடுத்துக்கொண்டு கரையேற முடியும். அதே போல சம்சாரிகளான நாமெல்லாம் எம்பெருமானுடைய வெள்ளி செம்புகள் அல்லவா, பகவானுடைய சொத்துக்கள் அல்லவா. அவனை பிரிந்து சம்சார அந்த கூபத்திலே நாம் விழுந்திருக்கிறோம். பகவான் இறங்குகிறான், அங்கிருந்து கிணத்தில் இறங்குகிறான். ஆமையாய், மீனாய், நரசிங்கமாய், வாமனனாய், பரசுராமனாய், இப்படி பல முழுக்கு போட்ட பிறகு ராமாவதாரம் என்ற முழுக்கிலேதான் இந்த ஜீவாத்மா என்ற செம்பை கரையேற்றி கொண்டு மேலே வந்தான். அது பாசத்தில் கிடந்து படிந்து போனபடியினாலே கிருஷ்ணாவதாரத்திலே கீதையாகிற அருமையான சாஸ்திரத்தாலே அதை பழிச்சென்று தேய்த்து கொடுத்தான் கண்ணனும் பெருமான். இதை நன்னா நம்ம மனசில் வச்சுக்கணும். பகவானுடைய அவதார பிரயோஜனம் இதுதான். ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் நமக்கு கொடுத்த சமயம் 15 தினங்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி பகவான் நமக்காகத்தான் அவதாரம் பண்ணுகிறான். அந்த பகவானுடைய அனுக்கிரகத்தாலே, நாரத பகவானுடைய அனுக்கிரகத்தாலே, பிரம்மாவினுடைய அனுக்கிரகத்தாலே வால்மீகி என்ற வேடன் வால்மீகி மகரிஷியான வேடன் மகரிஷியாகலாம், சத்திரியன் பிராமணனாகலாம், சூத்ரன் பிராமணனாகலாம். நன்னா கவனிக்கணும். விதுரனை விட சிறந்த பிராமணன் இல்லைன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஜாதி என்பது ஒரு வரம்புக்கு இடப்பட்டதே தவிர நாம் மனிதனை மனிதனாக கண்டு அவனோடு நேயம் கொள்ளுதல் தான் எம்பெருமான் திருவுள்ள முகப்பு இல்லையா? துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திகப்புரா சமாஸ்ரயேதாதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி சஹா விப்ரஹா சஹா யதிஹி சஹா பண்டிதா என்று பகவானே தன்னுடைய திருவாக்கினாலே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இந்த ராமாவதாரத்தை எப்படி இது கிளம்பித்துன்னா, தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். வால்மீகி பகவான் யாரை சந்திக்கிறான்? நாரத பகவானை சந்திக்கிறான். இந்த நாரத பகவானுக்கு சில விசேஷணங்கள், அட்ஜெக்டிவ்ஸ், அதை கொடுக்குறான். தபஹா சுவாத்தியாய நிரதம், வேதங்களை ஓதுகிறவன், ஓதுகின்றபடி நடப்பவன். ரெண்டும் நன்னா கவனிக்கணும். வேதங்களை ஓதுகின்றவன், ஓதுகின்றபடி நடந்து காட்டுகிறவன், அவன்தான் ரொம்ப முக்கியம். ஓதுகிறவனை விட அதை நடந்து காட்டுகிறானே அவன்தான் சிறப்பானவன். உபாபியாமேவ பட்சாபியாம் ஆகாசே பட்சிணாம் கதி. ஒரு பறவையானது விண்ணிலே சிறகடித்து பறக்க வேண்டுமானால் அதற்கு 2 இறக்கைகளும் அவசியம். ஒரு இறக்கை வெட்டுப்பட்டாலும் பறவையாலே மேலே பறக்க முடியாது. இந்த ஜீவாத்மாக்களை உயர்ந்த கதிக்கு கொண்டு போகிற ஆச்சாரியன் ஞானம் அனுஷ்டானம் என்ற 2 சிறகும் உடையவனாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நன்னா கவனிங்கோ. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாது போனால் பகவான் நம்மோட நேர பேசினாலும் கூட நமக்கு மோட்சம் கிட்டாது. ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப அவசியம். திருநாராயணபுரம்னு மைசூருக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த ஊரில் சோமாசியாண்டான்னு ஒரு பெரிய சாஸ்திரஞர், அதோடு கூட வீணையில் வல்லவர். இவர் அந்த திருநாராயணபுரத்து எம்பெருமானுக்கு வீணை வாசிப்பறாம். பெருமாள் நேரில் வந்து அதை கேட்டு ஆனந்தமாக ரசிப்பாராம். அப்படி இருந்துருக்குச்சே ஒரு நாள் கேட்குறார், ஸ்ரீராமா, அந்த பெருமாளுக்கு பேர், அடியனுக்கு மோட்சம் உண்டோன்னாராம்.
கிடையாதுன்னு நான் எம்பெருமான். நான் வீணை வாசித்தேனே, நான் தான் உன் எதிரே வந்து சேவை சாதித்தேனே, அதுக்கு சரியா போச்சுன்னுட்டான். பின்ன எனக்கு எப்போ மோட்சம்னா எம்பெருமானாருடைய திருவடிகளை ஆசிரியம். ஆச்சாரியன் மூலமா வந்தாத்தான் எம்பெருமானும் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு 2 மலை, இங்க ஒரு மலை, எதிர்த்தாப்புல ஒரு மலை. இந்த மலையின் உச்சியிலே ஒரு சிறு எறும்பு வாழ்கிறது. அந்த சிற்றெரும்புக்கு ஒரு ஆசை, எதிர்மலையின் உச்சியில் ஏற வேண்டும்னு. அது சிற்றெரும்பு, வாழ்நாளும் குறைவு, சக்தியும் குறைவு. அந்த மலையில் இருந்த இறங்குகிற வரையிலுமே இதற்கு உயிர் இருக்குமா என்பதே ஐயம். அப்படி இருக்க இந்த உச்சிக்கு எப்படி போகும்? போகவே முடியாது என்று கருத வேண்டாம். சிம்மம் இருக்கிறதே, ஒரு மலைமுகட்டிலிருந்து இன்னொரு மலைமுகட்டுக்கு ஒரே பாய்ச்சல்ல பாஞ்சிரும். சிங்கம் பாயும் பொழுது அதனுடைய திருமேனியிலே எறும்பு ஒட்டி கொள்ளுமானால் ஒரு நொடியிலே அந்த மலைக்கு போய்விடுகிறது அல்லவா. நாமெல்லாம் சிற்றறிவு படைத்தவர்கள். நாம் நேரடியாக பகவான்கிற மலைக்கு போக முடியாது. ஆச்சாரிய சிம்மத்தினுடைய திருவடியை பற்றி கொண்டால் ஆச்சாரியன் நம்மை அங்கு கொண்டு போய் சேர்க்கிறான். நல்ல விஷயங்கள். அடியேன் கொஞ்ச நாளான அப்படின்னாலே விஷயங்களை சொல்ல போறேன். செந்தாமரை மலர் இருக்கிறது, தடாகத்திலே தாமரை இருக்கிறது. அந்த தாமரையை எது அலர்த்துகிறது? சூரியன். பயப்படா சொல்லுங்க, இப்ப அரசாட்சியா தான் பயப்படா சொல்லலாம். சூரியன் அலர்த்துகிறான். அந்த சூரியன் தாமரையை அலர்த்துகிறான். இந்த நீரின் சம்பந்தத்தை விட்டு அந்த மலரை தரையில் இட்டால் அலர்த்துகிற சூரியனே அந்த மலரை உலர்த்தி விடுகிறான் அல்லவா. பகவான்கிற சூரியன் ஜீவாத்மாங்கிற தாமரையை மலரச் செய்கிறான். ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிற நீரில் இருக்கும் பொழுது அந்த ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிற நீரை பிரிந்தால் பகவானே இந்த ஜீவனை விலக்கி விடுகிறான். ஆகையினாலே நம்ம சேதுராமன் தொடங்கச்சியே ஆச்சாரியால் ஸ்தோத்திரத்தோடு தொடங்கினார். அதான் நமக்கு முக்கியம். பகவான் கூட நமக்கு முக்கியம் இல்லை, ஆச்சாரியன் தான் முக்கியம். அந்த தபஸ்வாத்தியாய நிரதம், அதுக்கு மேல வாக்விதாம்பரம், அதான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனா இருக்கலாம், ஞானானுஷ்டான சம்பன்னனா இருக்கலாம், ஆனா வாக்கு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? வாக்விதாம்பரம். சரஸ்வதி புத்திரனான் அப்படின்னாலே, நாரம் ததாதீதி நாரதா, ஞானத்தை கொடுக்கிறவனான் அப்படின்னாலே அந்த நாரதனை வால்மீகி கேட்கிறார். என்ன கேட்டார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதக சாரித்ரேண ஜகோயுக்தக சர்வபூதேஷு கோகிதக வித்வான் கஸ்ஸமர்த்தஸ்ச கச்சைக பிரியதர்சனக ஆத்மவான் ஜிதக்ரோதக த்யுதிமான் கோ அனசூயக கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோடஸ்ய சஞ்யுகே ஏத மகர்ஷே துவம் சமர்த்தோசி ஞாதும் ஏவம் விதம் நரம். 16 குணங்களை சொல்லுகிறான். இந்த 16 குணங்களையும் உடைய மானுடன் இப்பொழுது எவன்? இதான் கேள்வி. பகவானுக்கு எவ்வளவோ குணங்கள் இருந்தாலும் இந்த 16 குணங்கள் தான் மிகச் சிறந்தவைகளாக வேதாந்திகளாலே ஏற்கப்பட்டன. இதுல ஒரு தகராறு இருக்கு. பகவான் குணத்தோடு கூடியவனா, குணம் இல்லாதவனா? அத்வைதிகள் நிர்குணன்னு சொல்றாங்க, நாங்கள் சகுணன்னு சொல்றோம். இதுல எது சரின்னு கேட்டா, நான் போட்டு இருக்கிற நாமத்துக்கு எதை சொல்லணும்? நான் சொல்றதுதான் சரியும், அவன் அதைத்தான் சொல்லுவா. இந்த தகராறே வேண்டாம், ரெண்டுமே சரிதான். அது எப்படி ரெண்டும் சரியாகும்? ஒன்று குணம் உள்ளவன்னு சொல்லணும், இல்லை குணம் அற்றவன்னு சொல்லணும். சகுணத்துவமும் நிர்குணத்துவமும் ஒரு వ్యక్తిயிலே எப்படி கூடுங்கிற சந்தேகம் வருமல்லவா. அடையபலத்தை அப்பைய தீட்சிதர்
ரொம்ப அற்புதமா இதை வியாக்கியானம் பண்றார். பகவான் மங்கள குணங்களை உடையவனானபடியினாலே சகுணன்னு சொல்லு, தாழ்ந்த குணங்கள் அவனிடம் இல்லாமையாலே நிர்குணன்னு சொல்லு. ஸ்மார்த்தனும் வைஷ்ணவனும் ஒன்று சேர்ந்துட்டான். இது புரியாத தகராறு பண்ணிட்டு இருக்கான். அவன் சகல மங்கள குல்ய கல்யாண குணோபேதம் அகிலகேய பிரத்தனீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா சுவாபிமதானுரூபைக ரூப அச்சிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய சௌஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா சோஜித விவித விசித்ரானந்தாச்சரிய நித்ய நிரவத்ய நிரதிசய சுகஸ்பர்ஷ நிரதிசய சுகந்த கிரீட மகுட சூடாவதம் சமகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாமோதர பந்தர பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா சுவாமிமத நித்ய நிரவத்யானுரூப ஸ்வரூபரூப குண விபவைஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா ஏவம் பூத பூமி நீளாயக ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷேஷைக ரதிரூப நித்ய நிரவத்ய நிரதிசய ஞானக்ரியைஸ்வர்யாதி அனந்த கல்யாண குணகண சேஷ சேஷாசன கருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிசாரிகா பரிச்சரித சரணைவளா பரபிரம்மபூத புருஷோத்தம ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீ வைகுண்டநாத அபார கருணாம்புதே அநாலோசித விசேஷாசேஷ லோகசரண்ய பிரணதார்த்திகர ஆஸ்திருத வாத்சல்யைக ஜலதே அனவரத விதித நிகில பூத ஜாத யாதாத்ம்ய அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரத அசேஷ சித் அஜித் வஸ்து சேஷிபூத நிகில ஜகதாதார அகில ஜகத்ஸ்வாமின் அஸ்மஸ்வாமி ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதே என்று ராமானுஜன் சரணாகதி கத்தியத்திலே அற்புதமாக இந்த குணங்களை எல்லாம் எடுத்து நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மானுடன் யாவன் என்று சொல்வதற்கு உம்மாலதான் முடியும். அதை நீர் சொல்லணும்னு காட்டோடனே இந்த நாரத பகவான் சொல்றாரப்பா, வால்மீகி நீர் சுலபமா கேட்டுட்டீர், ஆனா இது அவ்வளவு லேசா சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் பகவானுக்கே உரிய குணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நீ கேட்டுவிட்டபடியினால் கால ஆழும் நெஞ்சு அழியும் கண் சுழலும். வால்மீகி பகவானுடைய வாயிலிருந்து பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்ட உடனேயே நாரதன் சிதிலாந்த கரணனானான். அதாவது கட்டுக்குலைந்த மனத்தை உடையவனாக ஆனான். அதனால என்ன பண்ணா, என்னை தேற்றி கொண்டு பிறகு உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் சொல்றான், இச்சுவாகு வம்ச பிரபவகாம் ராமோ நாம ஜனைஸ்ருதகா நியதாத்மா மகாவீரியகாம் ஜுதிமான் திருதிமான் வசி. என்ன அற்புதமாக தொடங்குகிறான். நீ கேட்ட மனிதன் இச்சுவாகு வம்சத்திலே அவதரித்தவன், ராமன் என்ற பெயராலே மக்களால் அறியப்பட்டவன். அந்த சொல்லுகின்ற அழகை கவனியுங்கள். இச்சுவாகு வம்சத்திலே அவதரித்தவன், ராமன் என்ற பெயராலே மக்களால் அறியப்பட்டவன். அப்ப அவனுக்கு பெயர் இல்லை, ராமன்கிற பெயரால அவனை தெரிந்து கொண்டார்கள். எல்லாரும் ராமா 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 ராமான்னு தான் அவனை அழைத்து புரிந்து கொண்டார்களே தவிர, அந்த அழகிலே மயங்கினார்களே தவிர, சொல்லிண்டே போகலாம். கவனிங்க, உலகத்துல எம்பெருமான் அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எவ்வளவோ மகான்கள்லாம் இருக்கான். ஜனகன் இருக்கான், கர்மயோகி, அவன் புள்ளையா போய் பிறந்திருக்கலாம்.
கேவலம் தசரதன் 3 மனைவியை திருமணம் செய்து கொண்டு 60,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டும் கூட புனர்பால்யம் உபேயுஷகான் இளைய பெருமாள் சொல்ற அளவுக்கு காமத்தில் தாழ்ந்தவன். அவனை ஏன் தகப்பனா எம்பெருமான் செலக்ட் பண்ணான்? ஸ்ரீராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா 8 பேர். அதுல கோவிந்தராஜருடைய வியாக்கியானம் தான் மகுடம். அவர் சொல்றார், இக்ஷ்வாகுருஹி சிரம் ஹரிமாராத்ய தன் மூர்த்தி விசேஷம் ரங்கநாதம் அலபதேதி பௌராணிகி காதா அத்தஹ தத்வம் தத்பட்சபாதேன தத்வம்சே அவதீர்ணா என்று அற்புதமா வியாக்கியானம் பண்றார். வேற ஒண்ணும் இல்லை, வடமொழியை தமிழ் ஆக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு போட்டா பிரயோஜனம் இல்லையோண்ணா. இந்த ராமனுடைய முன்னோன் இக்ஷ்வாகுங்கிற மன்னன். இந்த இக்ஷ்வாகு மன்னன் நீண்ட நெடுங்காலமாக பகவானை குறித்து தவம் இருந்தான். பகவான் கேட்டா அப்ப என்ன வேணும்னா, பிரம்மா உன்னுடைய விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கானே அந்த விக்கிரகம் எனக்கு வேணும். உடனே பிரம்மாவை கொடுக்க சொல்லி புண்ணியம் அந்த விமானத்தோட பெருமாள் இப்ப ஸ்ரீரங்கத்தில் எழுதிருக்காரு, இதே பெருமாள் தான். இந்த பெருமாளே கொண்டு வந்தான். பெருமாளுக்கு அவங்க கிட்ட ஒரு ஆசை, நம்ம கிட்ட வந்தவள்லாம் ஐஸ்வர்யம் கொடு, அதை சொர்க்கம் கொடு, அதை கொடு, இதை கொடும்பா. இவன் கேவலம் நம்மையே விரும்பினான். அப்படினாலே இவன் குலத்திலே நாம் பிறக்க வேண்டும். அது ஒண்ணும். ரெண்டாவது என்னன்னா, எம்பெருமான அர்ச்சனாகத்தான் இருந்திருக்கானே தவிர அர்ச்சகனா இருக்கல. அர்ச்சிக்கப்படுகிறவனாகவே இருந்தானே தவிர தான் யாரையும் அர்ச்சிக்கிறவனாக இருக்கலையோனா. பகவானுக்கு ஒரு ஆசை, தன்னை தானே பூசித்துக் கொள்ள வேண்டும் என்று. பூஜிச்சுக்கணும்னா திருமேனி வேணுமே. அது அயோத்திமா நகரிலே தான் இருக்கின்ற காரணத்தாலே எம்பெருமான் தன்னை தான் பூசித்துக் கொள்வதற்காக இங்கே வந்து பிறந்தான். இது எங்க பார்க்கிறோம்? கதே புரோஹிதே ராமஹா ஸ்நாதோ நியதமானசஹா சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு அயோத்தியா காண்டத்துல பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ண வசிஷ்டன் மங்களங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போறார். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் விஷாலாட்சியான சீத்தையோடு கூட பெரிய பெருமாளை ஆராதனம் பண்ணினார். ராமனே தன்னையே ஆராதனம் பண்ணிக்கிறான். இப்படி ஆராதனம் பண்ணிக்க திரும்பி பார்க்கிறான், சீத்தை நிற்கிறான். விஷாலாட்சியான கண் விரிந்து இருக்கிறதாம். பெருமாள் கேட்கிறார், சீத்தை ஆச்சரியத்தை கண்டால் கண் விரியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன வியப்பு கண்டனை, ஏன் உன் கண் விரிந்ததுன்னா? ஒன்றுமில்லை பெருமானே, நின்று கொண்டிருக்கிற நீர் படுத்துக் கொண்டிருக்கிறீரா? படுத்துக் கொண்டிருக்கிற பெரிய பெருமாள் தான் உன் திருவேணியிலே நிற்கிறாரா என்ற ஆச்சரியத்தில் மலர்ந்தேன். தன்னைத்தானே ஆராதனை பண்ணா. பாதுகா சகஸ்திரத்துல தேசிகன் அருமையா ஒரு உல்லேகம் பண்றார். சித்திரக்கூடத்துல பெருமாள் எழுந்தருளி இருந்த காலத்திலே பரதாழ்வான் பெருமானுடைய ஸ்ரீபாதுகங்களை இல்லையா, அதான் உலகத்திலேயே அடகு வைக்கிறதுன்னா எது உயிருக்கு உயிரான வஸ்துவோ அதைத்தான் அடகு வைப்பான், திருப்பணும் அப்படிங்கிற நம்பிக்கை. பெரியாழ்வார் தான் சொன்னார், எம்பெருமான் பரதனிடத்துல தான் திரும்பி வருவதற்கு அடகாக பாதுகையை தந்து போனான். அந்த பாதுகையை முடிமேல வச்சுட்டான் பரதன். பெருமாள் பிரசாதம் கொடுத்தா சன்னதியிலேயே வச்சுட்டு வந்துடுவான், பெறையில வைப்பான், கீழே போடுவான். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான், முடித்தளம் இவையன முறையில் சூடினான், படித்தள திரஞ்சினன் பரதன் போயினான், பொடித்தளம் இளங்குரு பொலங்கொள் மேனியான். கம்பன் அற்புதமா பாடுறான். அங்க சொல்றேன் உங்களுக்கு. அப்படி ரதத்துல ஏற அந்த சமயத்தில் லட்சுமணன் என்ன பண்ணார், எழுந்திருந்து பாதுகையை வணங்கினாராம். பெருமாள் பார்த்தார், லட்சுமணா என்ன அதிக பிரசங்கித்தார். என்னன்னா தப்பு பண்ண ஏண்டா, அந்த பாதுகையை நீ வணங்கலாமான்னு பெருமாள் கேட்டார். அண்ணா, 14 புவனங்களில் வாழ்கின்றவர்கள் அனைவரும் உய்வதற்காக எந்த திருவடி நிலைகளை தொழுகின்றார்களோ அதை அடியேன் தொழுதேன், இதுல என்ன தவறு இருக்கிறதுன்னு கேட்டான். லட்சுமணா, எல்லாரும் என்னுடைய திருவடிகளை தொழலாம், ஆனால் நீ தொழக்கூடாது. ஏன்னா நீ யாரா? சேஷாவதாரம் அல்லவா?
ஆதிசேடன் எனக்கு எப்படியெல்லாம் உதவி புரிகிறான்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மர அடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவு. இல்லையா? நிவாச சையா ஆசன பாதுகாம் சுக உபதான வருஷாதப வாரணாதிபிகி சரீர பேதைஹி தவ சேஷதாம் கதைஹி யதோஜிதம் சேஷயிதீரிதே ஜனைஹின்னு ஆள வந்தார் மருளினார். லட்சுமணா, ஆதிசேஷன் நீ. ஆதிசேஷன் தான் எனக்கு பாதுகையாகவும் மாறுகிறாய். அப்ப நீயே உன்னை வணங்கி கொண்டாயே, இது நியாயமானு பெருமாள் கேட்டாராம். மகாஜனோ ஏனகதா சபந்தாகன்னா இளைய பெருமாள். பெரியவா எந்த வழியில போனாலோ அந்த வழியில் நான் போனேன். நம்ம குலத்துல ஆறா தன்னைத்தானே சேவிச்சுண்டா சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து உம்ம நீரே இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கலையா? அதை பார்த்துத்தான் அடியனும் பாதுகையை வணங்கினேன். இச்சுவாகுவம்ச பிரபவா ராமோ நாம ஜனைசுதா ரமயதீதி ராமஹா. இந்த ராமன்கிறவன் குணங்களாலும் மகிழ்வித்தான், தன்னுடைய பேர் அழகினாலும் மகிழ்வித்தான். பின்னாலே வால்மீகி பகவான் ரொம்ப அழகா சொல்றான். சந்திரகாந்தானனம் ராமம்னா நிலவின் ஒளி அது போன்ற திருமுகம்னா ராமனுக்கு. அப்புறம் சிஷ்யான்ன பரத்வாஜனை என்னன்னா ஒரு சொம்பு தீர்த்தம் கொண்டான்னா யார்? வால்மீகி. ஏன்னா வாயை கொப்பளிக்கணும்னா. ஏன்னா எந்த எம்பெருமானுடைய திருமுகத்துக்கு உவமையே சொல்ல முடியாதோ அந்த திருமுகத்தை போய் தேய்ந்து வளருகின்ற சந்திரனுடைய காந்தத்துக்கு இணையாக சொல்லிவிட்டேனே, அந்த வாயை அலம்ப வேண்டாமா? பின்ன எதை சொல்லுவீர்னா அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ஆண் மக்களை கூட பெண்மையை ஏற்க ஆவல் கொள்ளும்படி தூண்டுகின்ற திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. ஒரே ஒரு இடம் சொல்லிட்டு மேல வரேன். இந்த சப்ஜெக்ட் போட்டிருக்கேன் ஒரு கட்டுமானத்துக்காக, அவ்வளவுதான். நமக்கு விஷயம்தான் ரசமா அனுபவிக்கணும். கங்கக்கரையில ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் போகிறார்கள். கம்பநாட்டாழ்வானிடம் ஒருவன் வந்து கேட்டான், இந்த ராமனுடைய திருமேனின் நிறத்தை அழகை கொஞ்சம் சொல்லுவேன்னா. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அறியா அழியா அழகுடையன். 12,000 பாட்டுல முத்ர பதிச்ச பாட்டு. பெருமான் கங்கை கரையில போறான். வெய்யோ சூரியன் உதிச்சுட்டான். ஆனா சூரியன் ஒளியே தெரியலன்னா ராமச்சந்திரன் வெளியில வர வரைக்கும் தான் உதய சூரியன் ஒளியோட இருந்தான். ராமச்சந்திரன் வந்தா வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிந்த சோதியில் மறைய. புரியுறதா? சீதா பிராட்டி நடுவுல வராள். எப்படி இருக்கான்னா பெண்ணுக்கு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்னா இவளுக்கு இடுப்பு இருப்பது பொய்யோ என்று ஐயுறும்படியாக ஒசிந்த நுண்ணிடையாளாக இருக்க வேண்டும். இப்ப அந்த ஐயப்பாடெல்லாம் நமக்கு கிடையாது. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையனோடும் போனான். அடுத்தது ராமனுடைய திருமேனி நிறுத்த சொல்றான். மை போன்ற திருமேனி சொல்லலாம் இல்லையா? மரகதம் போன்ற திருமேனி சொல்லலாம் இல்லையா? மழை முகில் போன்ற திருமேனி சொல்லலாம் இல்லையா? ஆர்க்கின்ற கடல் போன்ற திருமேனி. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். கம்பனால சொல்ல முடியல. இது மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ. ஐயோ என்பது அவ சொல்லல, இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் பண்ணணும். பையன் பொண்ணு பார்க்க போனான், வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டா எடா பொண்ணு அப்படின்னா ஐயோ என்ன அவ சொல்லாது. சொல்ல முடியாமையை சொல்லி காட்டுகிற ஒரு சொல். சொல்ல முடியாமையை சொல்லி காட்டுகிற ஒரு சொல் ஐயோ. எங்கேருந்து எடுத்தான்? ஆழ்வார்த்தேந்து. நீலமேனி ஐயோ
செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்ற திருப்பாணருடைய பாட்டை அப்படியே அடிய கொள்றான். ஐயோ இவன் வடிவென்பது அறியா, இன்னதுன்னு அறிய முடியாத அழகு. ஒரு தாய் இருக்கிறாள், குழந்தைக்காக மைசூர் பாகு பண்றாள். நல்ல நெய்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பண்ணி என்ன பண்ணாள், ஒரு பெரிய டப்பால போட்டு அதை வச்சுட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து தரலான்னு மேல பரன்ல ஏற்றி வச்சுட்டு போட்டாள். அம்மா வந்து தனக்கு தான் மைசூர் பாகு தர போறாள்னு குழந்தைக்கு நன்னா தெரியும். அப்பனா இருந்தா என்ன பண்ணுவான், இவ்வளவு பெரிய சாட்டை உடம்பு காசு கூட துள்ளு கொடுப்பான். அம்மா அப்படி இல்லை, ஹிதப்பறை, அவள் பிரியப்பறை. அம்மா வந்து தருவான்னு தெரியும். இருந்தாலும் அந்த மைசூர் பாகிலேதற்கு இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக தாய் வந்து தருவதற்குள் அதை எடுத்து தின்றுவிட வேண்டும் என்ற அவலாலே மேலன்னா வச்சிருக்கா ஒரு பெரிய மேஜை இந்த மாதிரி, அதை இழுத்து போட்டு ஏறி பார்த்தது பரன் எட்டல்ல. அந்த மேஜை மேல ஒரு நாற்காலியை போட்டுண்டது, ஏறி பார்த்தது பரன் எட்டுறது பாத்திரம் எட்டல்ல. அந்த நாற்காலி மேல ஒரு முக்காலியை போட்டது, பாத்திரம் எட்டுறது உள்ள கை நுழையல. அதுக்கு மேல ஒரு மணப்பலகை இருந்தது, அதை போட்டுண்டது, ஏறித்து உள்ள நுழையிறது. இந்த 4 விரல் கடை நுழைஞ்சா மைசூர் பாகு எடுத்துடலாம். அந்த எடுக்கிற அளவுக்கு போய் எடுக்க முடியாது போயிடுது. வேற வீட்டுல ஏறுறதுக்கு சாமானம் இல்லை, எடுக்கும் அளவுக்கு வந்து எடுக்க முடியாமல் போன உடனே ஐயோ என்பது போல கம்பன் என்ற குழந்தை ஸ்ரீராம சௌந்தர்யம் என்கிற இனிப்பை அருந்த விரும்பி என்ன பண்ணா, மையோன்னு ஒரு மேஜையை போட்டு பார்த்தான், எட்டல்ல. மரிகடலோன்னு ஒரு நாற்காலியை போட்டான், அதுக்கு மேல மரகதமோன்னு ஒரு முக்காலியை போட்டான், அதுக்கு மேல மழை முகிலோன்னு விசுப்பலகையை போட்டான். எட்ட அளவுக்கு போனான், எட்டல்ல. ஐயோ இவன் வடிவென்பது அறியா அழகுடையான். அழகுன்னு அதுன்னு அதுக்கு அழகு, அரியா அழகுன்னு சொன்ன, அழியா அழகுன்னு ஒரு பாடம் இருக்கு. மை கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சு போயிடும், மரகதம் கீழே விழுந்தால் நொறுங்கி விடும், மழை முகில் பெய்தால் வெளுத்து விடும், அந்த நிறம் இருக்காது இருக்கு இல்லையா. மறிகடல் ஒரே உப்பு, எம்பெருமான் அப்படியா இல்லையே. ஆகையினாலே ஐயோ இவன் வடிவென்பது ரமயதீதி ராமஹா, தன்னுடைய குணங்களாலும் வடிவழகாலும் எல்லா ஆண் மக்களையும் பெண்ணுடை உடுத்தும்படியாக செய்ய வல்லவன். கம்பனது அருமையா காட்டுறான். தாடகாவதத்தும் போது ராமனை கூப்பிடுறான் விஸ்வாமித்ரான். என்ன கூப்பிடணும், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய்னா. ஆடவர் பெண்மையை, ஆடவர்னா நம்ம தான் இல்லையா, சந்தேகம் இல்லையா. ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். ராமனுடைய மல்லாண்ட திண்டோள்களை பார்க்கும் பொழுது ஆண்கள் எல்லாம் பெண்மையை விரும்பினார்கள்னு சொன்னான். இது எல்லா ஆசிரியர்களும் சொல்லிட்டு இருக்கா, இதல்ல பொருள். உலகத்திலேயே எதுக்குமே மசியாத ஒரு மனம்னா விஸ்வாமித்திர மனம். கல்லு தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி வைராக்கிய சித்தம், எதிலையும் சபலமே கிடையாது அவருக்கு. அந்த அளவுக்கு வந்த மகானவர். அப்பேற்பட்டவர் கூட ராமனுடைய வடிவழக பார்த்து அதுல மயங்கி ஆள் தவர், ஆடவர்ங்கிறத பிடிங்க, ஆள் தவர் பெண்மையை அவாவும் தோழினாய். தவத்தை ஆள்கின்ற விஸ்வாமித்திரனே ராமனை மணக்க ஒரு பெண்ணாக வேண்டும் என்று விரும்பும்படியான திருக்கோலம் படைத்தவன் அல்லவாவன். அதனால ராமோ நாம ஜனை சுதாக என்று ஸ்ரீராமனுடைய அதெல்லாம் பூரா சம்சய ராமாயணம் வேண்டாம்ப்பா, பூரா இந்த ராமனுடைய கதையை சொல்லிட்டு பா. இந்த ஸ்ரீராமாயணம் எல்லா வேதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சர்வ வேத சம்மதம். இது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே. இதிகாசத்தாலும் புராணத்தாலும் தான் வேதார்த்தங்களை நாம் தெளிய வேண்டுமே தவிர வேதத்தை கொண்டு நேரிடையாக நாம் அர்த்தம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே இந்த ராமனுடைய நாமம் எவ்வளவு அருமையானதுங்கிறத சொல்றார் ஆதிசங்கர பகவத்பாதாள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாபநாசனகான்னு கடைசி திருநாமம். அதுக்கு வியாக்கியானம் பண்றார், பட்சோபவாசாத் யத் பாபம் புருஷஸ்ய பிரணஷ்யதி பிராணாயாம சதேனைவ
தத் பாபம் நஷ்யதே என்றான். பிராணாயாம சகசிரேண யத் பாபம் நஷ்யதே என்றா க்ஷணமாத்திரேன தத் பாபம் ஹரேர் தியானாத் பிரணஷ்யதி. என்ன அழகான வியாக்கியானம் தெரியுமா? என்ன பண்ணா, ஒரு பாவத்தை பண்ணிவிட்டேன் ஆச்சாரியாலே, இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னா 15 நாள் பட்டினி இருந்தார். யாரால் இருக்க முடியும்? 15 நிமிஷம் கொறிக்காத இருக்குமா என் வாய்? என்ன போய் 15 நாள் பட்டினி இருங்கிறீரே, என்னால் முடியுமா? வேண்டாண்டா. 15 நாள் பட்டினி இருந்தால் எந்த பாவம் போகுமோ அதுக்கு ஒரு 100 பிராணாயாமம் பண்ணு, இந்த பாவம் போடும்னார். பிராணாயாமமா? அது என்ன? வாத்தியார் பாட்டுக்கு சொல்லிட்டு போய் பிராணாநாயம்யா, இவன் திருப்பி அவரை பிராணாநாயம்யா, அது என்ன, எதுக்கா பண்ணும்? இவன் சொன்னா அவர் சம்பளம் வாங்கிட்டானுங்க போறேன் பிராணாநாயம்ங்கிறவன். ஆஜ்ய பாத்திரம் தட்சிணதோன்னு என்ன, இவன் அவரை பார்த்து ஆஜ்ய பாத்திரம் தட்சிணதோன்னு. பண்ணி வைக்கிறவனுக்கும் அர்த்த ஞானம் இல்லை, பண்றவனுக்கும் அர்த்த ஞானம் இல்லை. அர்த்த ஞானம் இல்லாத ஒரு காரியத்தை பண்றதுனால என்ன லாபம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால நீங்க ஒரேடியா வேதாத்தியனம் பண்ணி உட்காந்துருக்கிற வேலையில் 2000வது ஆண்டு. அதனால ஏதோ ஓரளவு நம்ம எதில் பிறந்தோமோ அதுக்கு வேண்டி யோகியதையை கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கணும் இல்லையா? விஸ்வாமித்திரன் ஒரு பிராமணன் ஆகணும்னு என்ன பாடுபட்டான், எவ்வளவு ஈஸியா நம்ம அதை விட்டுட்டோம். சந்தியாவந்தன மந்திரம் சொன்னா சுவாமின்னு ஒருத்தர் வேலூர்ல 65 வயசு இருக்கும், இது எங்கேயோ கட்டாப்புல இருக்கு. சூரியச்ச மாமன்யுச்ச மன்யுபதேஷ்சன்னு நில்லும், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. என்ன பிரயோஜனம்? அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியதான். 100 பிராணாயாமம் பண்ணா போடுமா. ஆனா மெட்ராஸ் ரொம்ப உத்தமமான ஒரு ஊர். ஏன்னு கேட்டா எப்பேற்பட்டவனும் பிராணாயாமம் பண்ணாது இந்த ஊர்ல இருக்க முடியாது. பூவங்கரையில போனா மூக்க மூடிட்டு தான் போகணுமே தவிர திறக்க முடியுமா? ஆக 1000 பிராணாயாமம் பண்ணினாலும் போகாத ஒரு பாவம் போகணும்னா ஸ்ரீஹரின்னு சொல்ற, ஸ்ரீராமான்னு சொல்ற, இல்ல ஸ்ரீ கூட உனக்கு வயது இல்லையா, ராமான்னு சொல்ற. இது என்ன மரம்னு கேட்டான் வால்மீகி. மரான்னா அதையே சொல்லிட்டு உட்கார்றான்னா, மரா மரா மராம ராம ராமன்னானே. இந்த ராமநாம பெருமையை நிறைய சொல்லிட்டு போலாம். ஒன்று மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்ரீராமன் அயோத்தியிலே அரசாண்டு கொண்டிருக்கிறான். அந்த வேளையில நாரத பகவான் பெருமானுடைய அவைக்கு எழுந்தருள்கிறான். ராகவா, ஒரு சந்தேகம். என்ன நாரதா, நீ பெரியவனா உன் திருநாமம் பெரிதான்? திருநாமம்னா நேம் ஆஃப் ராமா, இதல்ல. நீ பெரியவனா உன் திருநாமம் பெரிதான்? நாரதா, இந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லப்படாது. இந்த அயோத்தி மாநகரின் வடக்கு எல்லையிலே ஒரு வட்டவிருட்சம், ஆலமரம். அந்த ஆலமர பொந்திலே ஒரு வண்டு வாழ்ந்து வருகிறது. அந்த வண்டிடை சென்று கேள்ணும். போனோம். வண்டே, ராமன் பெரியவனா அவன் திருநாமம் பெரிதானா? இவன் கேட்ட உத்தரட்சணத்தில் வண்டு பிராணனை விட்டு கொடுத்து, அடப்பாவமே, இதுக்கா நான் வந்தேன்னு விட்டு பெருமாள்கிட்ட ஓடுனா. ராமான்னா, கவலைப்படாதியும், இந்த ஊரின் தெற்கே ஒரு காராம்பசு கன்று ஈன போகிறது. அந்த பிறந்த கன்றை கேளும்னா, பெருமாளே வண்டை கொன்னா அவ்வளோ பாவம் இல்லை, காராம்பசுவின் கன்றை கொன்னா எவ்வளோ பாவம், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதையும் போகும்னா. போனால் காராம்பசு கன்றை ஈன்றது குழக்கன்று. அழகன் சிறந்தவனா அவன் திருநாமம் சிறந்ததான்னா. பிறந்து ஜாத்தசிக்கு துருவ மிருத்யு. அங்கேயே ஓடினா. பெருமாள் என்ன, கவலைப்படாத, இந்த ஊர்ல மேற்க ஒரு தன வைசியன் இருக்கான், கோட்டீஸ்வரன். அவனுக்கு 45 வயசாச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்லை. இப்போ வாண்டியா பூர்ண கர்ப்பம். அந்த குழந்தை பிறந்தோன்னு கேளும்னா முதுகலை டின் கட்டி விடுவாங்கண்ணா. இல்லை பயப்படாதையும் போடணும். நாரதம் போனால் அந்த வைசிய குழந்தை பிறந்தது. வைசிய சிசுவே சந்தேகத்தை கேட்டான். நாரதன் மதுரை தாண்டி ஓடினான். ஆமான்னா, இந்த ஊர் கிழக்கேன்னா, எனக்கு சந்தேகம் தீர வேண்டாம். இல்லை பயப்படாதியும், நல்ல வேதாத்தியனம் பண்ணின மகானுபாவனான ஒரு பிராமணன் இருக்கான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அது காலம்னா
பாபத்திலேயே பிராமணனை கொள்றதுதான் மகா பாபம்னு நம்புறோம் நம்மளாம். இப்ப அதை செஞ்சாதான் புண்ணியம் இல்லையா? பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு நேரணும்னு நினைக்கிறீரா பெருமாள்? என்ன நேராது போனான். நாரதம் போனான். பிராமண பத்னி குழந்தையை பெற்றெடுத்தாள். பிரம்மசிசுவே, ராமன் பெரியனா அவன் நாமம் பெரிதான்னா. இந்த குழந்தை சாகல்ல, குருன்னு ஆகாசத்துக்கு போடுத்து. அங்க போய் நின்று சொல்லிட்டு, நாரதா இன்னுமா உன் சந்தேகம் தீரல? நான் ஆலமர பொந்துல பாபத்தை பண்ணிட்டு வண்டா பிறந்திருந்தேன். ஸ்ரீராமன் என தினம் கண்ணால பார்த்தான். அவன் பார்வையில என் சாபம் நீங்கல்ல. நீ ராமான்னு சொன்னே, நான் உயர்ந்த காராம்பசுவின் கன்றாக பிறந்தேன். அங்கும் வந்து ராமநாமம் சொன்னாய், வைசியனுடைய குழந்தையாய் பிறந்தேன். அங்கும் தொடர்ந்து வந்து சொன்னாய், வேதத்தை உச்சரிக்கக்கூடிய ஜாதியிலே வந்து பிறந்தேன். இங்கும் சொன்னாய், இனி திரும்பாத உலகு போகிறேன். ராமனாலாகாத காரியம் ராமன் நாமத்தால் ஆகிவிட்டது. எங்க ஆச்சாரியால் பட்டர்னு ஒருத்தர் சொல்லுவர், மாத்ருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என்ன பிராப்தி உள்ள ஓபாதி. டக்குன்னு வைஷ்ணவ பாஷை புரியாது, பார்லிமெண்டரி லாங்குவேஜ். ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை இருக்க பார்லிமெண்டரி லாங்குவேஜ். என்னன்னா, ஒரு தாய்க்கு ஒரு மகனுக்கு தாய் பேர்ல ஏக கோபம். ஏன்னா அவன் புள்ளைக்கு யாரு தாயோ அவள்கிட்ட பிரேமம். அவன் புள்ளைக்கு யாரு தாய்? அவன் பிரேமத்துல தன் தாய் மேல கோபம். அடிக்கிறான். அம்மாவை அடிப்பான